மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கந்தரகோட்டை சட்டப்பேரவை தொகுதியில் கந்தரகோட்டை ஒன்றியத்தில் கல்லுப்பட்டி, விளாரிப்பட்டி, நத்தம்மாடிப்பட்டி செல்லக்கூடிய ஒரு 7 கிலோமீட்டர் செல்லக்கூடிய சாலையும், பொன்னண்டார்கோயில் ஒன்றியத்தில் டி கிளையூர், விசலூர் சாலையும் பிரதம மந்திரி கிராம சாலைகள் திட்டத்தின் கீழே அமைக்கப்பட்டது. ரோடு அமைக்கப்பட்டு 3 ஆண்டுகளிலே அது சிதைந்து விட்டது. ஆகவே அந்த சாலை இப்போது 6 ஆண்டுகள் கடந்த பின்பும் போடாமல் இருக்கிற காரணத்தால் இப்போது RR திட்டத்திலே இணைத்திருக்கிறார்கள். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கருணை அடிப்படையில் தேர்தல் அறிவிப்பு வருவதற்கு முன்னதாகவே இந்த சாலைகளை சீரமைப்பதற்கு, புதிதாக அமைத்துக் கொடுப்பதற்கு முன்வருவார்களா என்பதை தாங்கள் வாயிலாக கேட்டு அமைகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய தோழர் சொல்லுகின்ற அந்த கேள்வி என்பது உண்மையானது தான். அது தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு பல சட்டமன்ற உறுப்பினர்கள் ஊராட்சி சாலைகள், ஊராட்சி ஒன்றிய சாலைகள் எல்லாம் தரம் உயர்த்தி அது மாநில நெடுஞ்சாலைக்கு மாற்றம் செய்து சாலைகளை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை பல சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்த அடிப்படையில் 600 கிலோமீட்டர் ஒட்டுமொத்தமாக இந்த நிதியாண்டிலே நாங்கள் எடுத்திருக்கிறோம். அந்த கோப்புகள்லாம் தயார் செய்து நிதித்துறைக்கு சென்றிருக்கிறது. நிதித்துறை அனுமதி பெற்றால் அது உடனே டெண்டர் கோரப்படும். அதுக்குள்ள தேர்தல் தேதி அறிவிச்சுன்னா அது அடுத்த வருஷத்துக்கு தான் வரும். அதனால் சொல்கிறேன், அதுக்கு முன்னால் வந்துட்டாக்கா டெண்டர் விட்டுடலாம். இல்லை என்று சொன்னால் அடுத்த நிதியாண்டிலே அதுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். ஏன்னா அது எல்லாம் ரெடி ஆயிடுச்சு.